தரப்பின் போராட்டத்தில் வழக்கறிஞர்களை காவல்துறை அத்துமீறி நடத்தியதாக புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக ஒரு நபர் ஆணையம் அமைக்கலாம் என கருதுவதாக நீதிமன்றம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம். மேலும் விவரம். போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக போராடிய வழக்கறிஞர்கள் 12 பேர் கைது செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அவர்களை சிறையில் அடைக்கக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் இந்த ஆட்கொணர்வு மனு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அவர்கள் மீதான வழக்குகளை கைவிட இயலுமா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு காவல்துறை தரப்பில் அவ்வாறு கைவிட இயலாது என்றும், கைவிட்டால் மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிடும் எனவும், வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் பொழுது ஆஜராகி இருந்த பெண் வழக்கறிஞர்கள் இருவரை அழைத்து நீதிபதிகள் பேசினார்கள். அவர்கள் தரப்பில் மருத்துவ அறிக்கைகளும் தாக்கல் செய்யப்பட்டன. அந்த அறிக்கையில் அவர்களுக்கு போலீசார் கடுமையாக தாக்கியதில் இரத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும், இரத்த உரைநிலை கூட ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட பொழுது நீதிபதிகளை பொறுத்தவரை வழக்கறிஞர்களை அழைத்து பேசியதில் அவர்களை சட்டத்தை மீறி காவலர்கள் அவர்களிடம் அத்துமீறி நடந்து கொண்டுள்ளதாக தங்களுக்கு தெரிய வருவதாகவும், எனவே இது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கலாம் என தாங்கள் கருதுவதாக நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தங்கள் உத்தரவிட்ட பிறகும் கூட என்ன நடந்தது என்பது தொடர்பாக தெரிந்து கொள்வதற்காகவே இந்த ஆணையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு காவல்துறை தரப்பில் கடுமையான ஒரு ஆட்சேபமானது தெரிவிக்கப்பட்டது. இது ஒரு ஆட்கொணர்வு மனு மீது இப்படி ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியும்? இது இந்த வழக்கில் ஒரு கோரிக்கையாக வைக்கப்படாத நிலையில் ஆணையம் அமைப்பது தொடர்பாக எப்படி நீதிமன்றம் உத்தரவிட முடியும் என்று காவல்துறை தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. மேலும் வழக்கறிஞர்கள் தாக்கல் செய்த மருத்துவ அறிக்கை மீது தங்களது தரப்பு கருத்தை கேட்காமலேயே ஒருதலை பட்சமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக, அதாவது இந்த ஆட்கொணர்வு மனு தொடர்பாக தாங்கள் இன்னும் பதில் மனுவை தாக்கல் செய்யாத நிலையில் இது போன்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் அந்த ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணை என்பது தனியாக நடைபெறும், அதே நேரத்தில் உண்மை தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே இந்த குழு அமைக்கப்படுவதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். அதற்கு காவல்துறை தரப்பில் ஆணையம் அமைத்து உத்தரவிடப்பட்ட பிறகு ஆட்கொணர்வு மனு மீது காவல்துறை பதில் மனு தாக்கல் செய்வதற்கு அதில் என்ன இருக்கிறது, இந்த வழக்கை முடிந்துவிட்டதாக தான் கருதப்படும் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த வழக்கில் ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிப்பதற்காக வழக்கினுடைய விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.